உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454544545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 2014 ஆமாம், கோயம்புத்தூர் வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை விஜய் அப்போ ஒரு நடிகராக சந்தித்த போது பெரிய பரபரப்பாலாம் பேசுனாங்க ஏன்னா அப்போவே விஜய் மீதான அந்த அரசியல் கவனம் வந்துருச்சு இவர் ஏன்பா மோடியை சந்திக்கணும். அப்புறம் பிரதமர் மோடி நிறைய மாநிலங்களில் போயிட்டு அங்கே உள்ள பிரபலங்களை, குறிப்பாக திரைப்பிரபலங்கள்லாம் அவர் சந்திக்கிறாரு. திரைப்பிரபலங்களுடைய ஆதரவை அவர் பெறாரு. அல்லது பாஜகவுக்கான ஒரு ஆதரவு, இல்லைன்னா பாஜகவினுடைய உறுப்பினராக மாறுங்க நீங்கள், இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறோம், நாங்கள் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம், தேவைப்பட்டால் கூட ராஜ்யசபா எம்பி கூட உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி போய் ஆட்களை சேகரிக்கிறார் மோடி. அதுவும் பிரபலங்கள் இருந்தால் இன்னும் பிரபலமான கட்சியாக மாறும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஊடகங்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் 2014 விஜய் கோயம்புத்தூரில் போயிட்டு பிரதமர் மோடியை சந்தித்து அந்த புகைப்படங்கள்லாம் கூட வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் இது அதிகப்படியாக சொல்ல, அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிதழுடைய பத்திரிகையாளர் அவர் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவருக்கு அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அந்த நேரம் நான் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தப்போ விஜயோடைய நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அவருடைய நேரடி நம்பர் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய பிஆர்ஓ அல்லது மேனேஜர், அப்புறம் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி நம்பர்லாம் கூட கொடுத்துருந்தேன் நான். ஒருவேளை அவர் பேசி கூட சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், தெரில. ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு 2-3 அசிஸ்டண்ட்டுங்க இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு. இப்போ இருக்காரு இல்லைங்களா அவருடைய உதவியாளர் ராஜேந்திரன், அவருடைய எண்ணு கூட. ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் அவர் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் மீட் பண்ணாலே தகவல் போயிடும். இல்லைனா எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார், எங்கே இருக்கார், எப்போ இன்டர்வியூவோட எடுக்க வரலாம், அதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அந்த சமயத்தில் ஃபோன் வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவர் மீட் பண்ணார். ஏன்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு கொங்கு ஈஸ்வரன் அவர் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். நான், பிரதமர் மோடி, அப்புறம் விஜய், நாங்கள் 3 பேரும் தான் ஒரு அறையில் இருந்தோம். நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. இப்போ பேசினார் அப்போவே அவருக்கு ஒரு அரசியல் தெளிவுலாம் இருந்தது. விஜய் கொஞ்சம் குறைஞ்ச வார்த்தையில் தான் பேசினார். ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் அரசியல் எதிர்காலத்தை பற்றிலாம் பிரதமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ இந்த விக்கிரவாண்டி மாநாடு அப்போ தான் நடக்க போகுது. அப்போ அவரே கூட சொல்லியிருந்தார், அந்த கொங்கு ஈஸ்வரன் கூட சொல்லியிருந்தார், மாநாடுலாம் நடத்தி இவருக்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம்லாம் வரா, அப்படிலாம் ஒன்றும் வந்துடாது. நான்லாம் மாநாடு நடத்தியிருக்கிறேன் எங்கள் ஏரியாவில் மேற்கு மண்டலத்தில், எனக்கே அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்குது, இவருக்கெல்லாம் நடிகருக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக வராதுங்க அப்படிலாம் சொல்லிடுறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா 2014 பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு அவர் எங்கேயுமே விஜய் சந்தித்ததா எனக்கு தெரியல, இல்லை சந்திக்கலை. அப்புறம் கூட தொடர்ந்து அரசியலுக்குள்ளே வந்த பிறகு பாஜக எதிர்ப்பு அரசியலை அவர் கையில் எடுத்தார். ஒன்றிய அரசு கொள்கை எதிரி அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் திமுக உட்பட, நாம் தமிழர் சீமான் உட்பட, விசிகாவினுடைய திருமாவளவர்கள் உட்பட அத்தனை பேரும் பிஜேபியோட பி டீம். இவர் ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளை விஜய். அவர் சும்மா நடிக்கிறாருப்பா. அவரை களத்தில் இறக்குனதே பிஜேபி தான். அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே அமித்ஷா தான். அவரை இயக்கத்தே ஆர்எஸ்எஸ் தான். அவர் தன்னை ஜோசப் விஜய்னு சும்மா அடையாளம் கட்டிக்கிறாரு. அவர் உண்மையிலே ஒரு மறைமுகமான சங்கி. நீங்கள் வேணா நல்லா பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், தேர்தல் பிரச்சாரத்தப்போ, எங்க அதிமுகவும் திமுகவும் போட்டியே கிடையாதுங்க, அதிமுகவும் பிஜேபியும் ஒரு நல்ல உறவுல இருக்காங்க. அவங்க வெளியே தான் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்குது, அவங்க நடிக்கிறாங்க அப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்படியா கட்டமைக்கப்பட்டது. கடைசி தேர்தல் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க, விஜயோடைய அந்த அரசியல் நகர்வுலாம் பாருங்க, அவர் திமுகவை தான் பயங்கரமாக குறி வச்சு அடிக்கிறாரு. எங்க மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு அங்க இருக்கிற பிரதான கட்சியை, அதுவும் ஆளுங்கட்சியை தானே எடுத்து பேச முடியும், மத்தியில் உள்ள கட்சியை பேச முடியும். ஒருவேளை எம்பி தேர்தல் நடந்ததுன்னா அப்போ பயங்கரமான ஒரு பிஜேபி எதிர்ப்பு இது விஜய் பேசினாலும் பேசினா, கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். அப்போ பேசின விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க, அவர் எந்த இடத்துலையும் பிரதமர் மோடியை திட்டல, எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் அமித்ஷா பேரை சொல்ல மாட்டேன்றாரு, அவர் பிஜேபின்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன்றாரு, அங்கே இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் இவர் தாங்க ரகசிய உடன்படிக்கையோடு இருக்காங்க. இன்னொரு கட்டத்துக்கு போய் இவர் 108 எம்எல்ஏவோட ஜெயிச்சிட்டாங்களே, அது தாங்க இருக்கிறதுல வேடிக்கையான விஷயம். சரி ஏங்க ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே.
அந்த ஓட்டு மிஷினை மாற்றி விஜய்க்கு இவ்வளோ எம்எல்ஏ வர வச்சதே பிஜேபி தான். அது ஏங்க அவங்களே என்டிஏ கூட்டணியில் அவங்களே ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. அதிமுக ஜெயிக்க வச்சுட்டு முதல்வராக எடப்பாடி வந்து அந்த நாற்காலில் உட்கார வச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு இப்படி சுற்றின்னு வராங்க? என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு வகையில் விஜய் மீது ஒரு பிஜேபி சாயத்தை, ஒரு ஆர்எஸ்எஸ் காவியை பூசியாக வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு பேசினாங்க. இதையெல்லாம் மக்கள் நம்புவாங்க, இதையெல்லாம் இந்த இளைஞர்கள் கூட்டம் நம்புவாங்க, இதையெல்லாம் இந்த பெண்கள் நம்புவாங்கன்னு அவங்க பார்த்தாங்க. அதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை சாமி, நாங்கள் ஓட்டை தூக்கி அவருக்கு போட்டுட்டோம், அவர் தான் சிஎம் உட்காந்துட்டாரு அப்படின்ற நிலைமைக்கு இப்போ வந்தாச்சு. அதனால் விஜய் சிஎம் வந்த உடனே வாழ்த்து, பிரதமர்கிட்ட இருந்து வாழ்த்து வந்தது, அமித்ஷா கிட்ட உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து வந்தது. இந்த வாழ்த்துலாம் வந்தப்போ அவரே சொன்னார், மத்தியில் ஆளுகிற அந்த ஆட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் மாநிலத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும், நிதி அங்கேருந்து தான் வந்தாகணும். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கூட அதாங்க எதார்த்தம். வந்து சும்மா அவங்ககிட்ட போய் முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுன்னு இருந்தால் ரூபா அங்கேருந்து தானே கொடுக்கணும். இவ்வளோ நலத்திட்டங்களை வந்து சொல்லியாச்சு, இவ்வளோ விஷயங்களை பேசியாச்சு, அதுக்கு தப்பு வேணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் வேற, இதில் என்ன பண்ணுறது? நம்ம ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும். அவங்க என்ன எதிரி கட்சியான்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் வருகிற 22ஆம் தேதி பாரத பிரதமர் மோடியை விஜய் சந்திக்க இருக்கிறார் டெல்லியில். அவர் மட்டும் சந்திக்காம அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அதன் பிறகு ஜனாதிபதியை சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம், எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க. அடுத்து வரப்போகிற எம்பி தேர்தலில் தாவேக்காவும் பிஜேபியும் கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், தப்பே கிடையாது. வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். அதே வேளையில் எங்கள் மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் புதுசாக ஆட்சியில் வந்திருக்கிறோம், ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக பிரதமர் மோடி இதை கண்டிப்பாக கவனிச்சிருப்பார். விஜய் ஜெயிச்சதற்கு, சிஎம் ஆனதற்கு இந்த இளைஞர்களுடைய பட்டாளம், இளைஞர்களுடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு. ஏன்னா இந்த நாட்டுடைய பெரிய பலமே இளைஞர்கள் தான். அந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கும். இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பல பேரை தான். நீங்கள் எப்பயுமே முட்டிக்கின்னு இருக்கீங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொன்று என்னன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் பாடி அதில் தானே கவனம் எடுத்தார். வந்து சரிங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜிக்கு தான் போகுது. அந்த 10 ரூபா என்ன ஆச்சு பாருங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா எத்தனை கோடி கோட்டுருங்க, சும்மா கோடிக்கணக்கான கோட்டு. அப்போ 10 × 10 × 10 × 10ன்னா என்ன ஆகும்? இந்த பணம் எல்லாம் என்ன இது? செந்தில் பாலாஜி எங்கே எடுத்து போறாரு, எங்கே எடுத்து போய் கொடுக்குறாரு? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருந்தாங்க. அப்புறம் 6-7 நாள் ஆயிடுச்சு விஜய் ஆட்சி அமைச்சர், இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்ட்டு மதுப்பிரியர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சாமி, நீங்கள் வந்து கடையை மூடுறீங்க, 717 கடையை மூடி இருக்கிறீங்க, சந்து பந்தெல்லாம் இருக்கிற கடையெல்லாம் தூக்குறீங்க, சரக்கு இது கள்ள சந்தையில் சரக்கு வைக்கிறவங்கலாம் பிடிக்கிறீங்க காவல்துறையை வச்சு. அதெல்லாம் ரைட்டு சாமி, கடையில் 10 ரூபா வாங்குறாங்களே பாட்டிலுக்கு மேலே அப்படின்னு. அதே வேளையில் இந்த சமூக வலைதளத்தில் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்குது. போன இதில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினீங்க, அது 10 ரூபாய் எடுத்து போய் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அக்கௌண்ட்டில் விழுதுன்னீங்க. இப்போ இந்த 10 ரூபாய் யார் அக்கௌண்ட்டில் விழுதுப்பா? யார் வாங்குறது? ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ கோடி விற்பனை ஆகுது மது. 10 ரூபாய் என்ன ஆச்சு பாருங்க அப்படின்ற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இந்த 10 ரூபாயை தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பூரண மது விலக்கு கொண்டு வாங்க படிப்படியா. அதே வேளையில் இந்த 10 ரூபாயை தடுத்து நிறுத்துங்க சாமி சிஎம் அவர்களே அப்படின்ற ஒரு கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. யாரிடம் போய் சேர்கிறது அந்த 10 ரூபாய் அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எல்லாத்தையும் கேட்குற கேள்வி ஆகிப்போச்சு. எல்லாத்திற்கும் சிஎம் விஜய் பதில் சொல்கிறார், எல்லாத்திற்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏங்க காலையில் அவர் கிளம்பி வராரு, 9:30 மணிக்கெலாம் தலைமைச் செயலகம் வந்துடுறாரு. வந்துட்டு அதோட சாயங்காலம் 5 மணிக்கு போகிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து லஞ்ச் டைமுக்கு போவாங்க. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இப்போ கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், லஞ்ச் டைம் வந்து அவங்க போயிட்டு லஞ்ச் வீட்டில் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து தலைமைச் செயலகம் வருவார். இவர் என்னன்னா சாப்பாடு கட்டிக்கின்னு வந்துடுறாரு, கட்டு சோறு கட்டின்னு வந்துடுறாரு கையில். இதில் அங்கே ஒரு இது வந்து சாப்பாடு எடுத்துன்னு வரது நாங்கள் வந்து உண்மையிலேயே அங்கே இருக்க தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன் டைமுக்கு நம்ம முதல்வர் வந்து இறங்குறாருப்பா, கேரியரோடு வந்து இறங்குறாரு. ஏன்னா அவர் நினச்சா லீலா பேலஸ்லேருந்து வாங்கி சாப்பிட்லாம், ஸ்டார் ஹோட்டலில், ஐடிசி சோடாலேருந்து வரவங்கன்னு சொல்லலாம், தாஜ் கோரமண்டல்லேருந்து வரலாம், இல்லை ரொம்ப பக்கமாக இருக்கிற கன்னிமாரா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு அனுப்புங்கன்னா அந்த தலைமைச் செயலகத்துக்கே சாப்பாடு அனுப்புவாங்க. அது
ஆனால் நான் ஒரு சரியான முதல்வராக நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன். எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா முதல்வன் பட அர்ஜுன் மாதிரியே தான் இருக்குது வந்து. அப்படி இருக்கிறேன் நான் அப்படின்ட்டு அவர் வந்து எடுத்துக்க அதை வந்து கட்டுசோறு எடுத்துன்னு வந்துட்டாரு, புளி சோறு எடுத்துன்னு வந்துட்டாரு, எலுமிச்சை சாதம் எடுத்துன்னு வந்துட்டாரு, இப்படியா விமர்சனம். இன்னொன்று ஒரு படி மேலே போய் அவர் வந்து சாப்பாடு வந்து அவர் ஏன் எடுத்துன்னு வர்றாருன்னா அவருடைய பாதுகாப்புக்காக தாங்க. இருக்கட்டுமே, இதனால என்ன இருக்குது. அப்போல்லாம் சொல்லுவாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தவர், அவர்கிட்ட இந்த குண்டு கருப்பையாவே யாரோ இந்த ஸ்டண்ட் நடிகர்லாம் மெய்காப்பாளராக இருப்பாங்கல்ல, அவங்கள சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு. ஏங்க உஷாராக தாங்க இருக்கணும். எதிரி எங்கே இருக்கிறான்னு தெரியாது வந்து. அதுவும் இப்படி வந்து நாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டார் போது எத்தனை பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் வந்து சொல்கிற ஒரு பேச்சுக்கு வந்து. ஆனால் உஷாராக இருக்கிறது தப்பு இல்லை, அது ஒரு காரணம் கிடையாது வந்து. ஒரு எளிமையான ஒரு முதல்வராக நான் வீட்டில் இருந்தாமல் சாப்பாடு கொண்டு வரேன், நான் வந்து லஞ்ச் டைமுக்கு போக மாட்டேன், இங்கே இருக்கிற கோப்புகள் நான் கையெழுத்திடணும், இங்கே இருக்கிற அதிகாரிகளோட நான் பேசணும், அடுத்த கட்டமான என்ன நடவடிக்கைன்னு பார்க்கணும், இங்கே மெயில்ஸ்லாம் நான் செக் பண்ணணும், இங்கே இருக்கிற எக்ஸ் வலைதளத்தில் வந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்களில் நீங்கள் புறம் தள்ளவே முடியாது. இன்னும் மனுக்கள் வந்து பேப்பரில் தான் வாங்கணும்னு கிடையாது வந்து. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம், ஃபேஸ்புக்கு, இது மாதிரி சமூக ஊடகங்களையும் பார்த்தா ஆகணும் வந்து. அவர் தான் சொல்லிட்டார்ல, ஏஐ தொழில்நுட்பத்துடன் நான் இந்த தமிழகத்தை ஆட்சி அமைப்பேன்னு. அதற்காக ஐஐடி மாணவர்களிடம், முன்னாள் மாணவர்களிடம் விஜய் ஒரு மீட்டிங் வைக்க போகிறார், சிஎம் விஜய் அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அமைச்சரவை விரிவாக்கம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்டு இவங்க கிட்ட கேட்டு ஏஐ தொழில்நுட்பத்துடன் மக்களுக்கு எளிதாக சேவை செய்யக்கூடிய அந்த செயலிகள், ஆப்புகளை எப்படி ரெடி பண்ணுறது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்னைக்கு காலம் மாறும்போது நாமளும் மாறணும். அதே பழைய பஞ்சாங்கமாக வச்சுக்கின்னு பேப்பரில் எழுதுறது, மனு கொடுக்கறது, அதை கசக்கி போடுறது, அதில் போண்டா வச்சு சாப்பிட்றது, அதை எடுத்து எடைக்கு போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐடெக் முதல்வராக, ஐடெக் அரசாங்கமாக மக்களுக்கு எளிய வழியில் அவர்களுடைய நலத்திட்டங்கள் சேரக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் கூட. விஜய் அப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கத்தை முதல்வராக நின்று கொண்டு வருவார் என்பதை எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.